குட் மார்னிங், வெல்கம் டு ஹெல்த் டேமேஜ். இன்றைக்கி டாபிக் வந்து உமன் எக்ஸசைஸ் பற்றி தான் பேச போகிறோம். யூஸ்வலாக இப்போ எல்லாருக்கும் வந்து அவேர்னஸ் வந்துச்சு, நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம், பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்க, யோகா பண்ணுறாங்க, ஜும்பாலாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சில பேருக்கு பார்த்திங்கன்னா டைம் இருக்காது பண்ணுறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கான பதிவு தான். பர்டிகுலர் பார்த்திங்கன்னா உமன். ஓகேங்களா? அவங்க வந்து மார்னிங் வந்து நைட் வரைக்கும் அவங்களுக்கு வேலை கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு டைம் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்தா ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரைட்டில் வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் எக்ஸேல் பண்ணணும். அகைன் லெஃப்ட்டில் இன்ஹேல் பண்ணிவிட்டு ரைட்டில் எக்ஸேல் பண்ணணும். ஓகே, இது 9 டைம்ஸ் பண்ணணும். செகண்ட் பிராணாயாமம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து 8 செகண்ட் வந்து இன்ஹேல் பண்ணணும், 32 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணணும், 16 செகண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸேல் பண்ணணும். ஓகே, இதுவும் 9 டைம்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது பண்ணுறதுனால நீங்கள் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணீங்க, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எதுவும் வராது. ஓகேங்களா? இது எப்போனாலும் பண்ணலாம். ஆனால் பர்டிகுலர் பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு 1 ஹவர் மட்டும்தான் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பிபி இருக்கிறவங்கள மட்டும் இது கொஞ்சம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பர்டிகுலர் உமனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நன்றி.